ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ராகி சிம்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பவுல் ராகி மாவு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு இப்போ மூடி வச்சிடலாம். அடுத்து ஒரு 3/4 பவுல் நிலக்கடலையை அதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப கருக விட வேணாம், ஓரளவுக்கு மீடியமாக வறுத்தா போதும். அடுத்து தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு நம்ம மூடி வச்சு ராகி மாவை சிறு சிறு உருண்டைகளாக எடுத்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு ரொட்டி மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். 2 பக்கமும் எண்ணெய் விட்டு நல்லா ராகி மாவை அடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். அடுத்து வறுத்து வச்சுருக்க நிலக்கடலையை நல்லா மிக்சியில் போட்டு தூள் பண்ணிக்கலாம். கூடவே 4 ஏலக்காவும் சேர்த்திக்கோங்க. ரொம்ப நைஸாக வேணாம், ஒரு 80% கொரகொரப்பாக இருந்தால் போதும். அடுத்து நம்ம சுட்டு வச்சுருக்க ராகி அடையும் கொரகொரப்பாக மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இதோட நாட்டு சர்க்கரையும் பிடிச்சி வச்சுருக்க நிலக்கடலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரை ஒரு 3/4 பவுல் போதும். உருண்டை பிடிக்கிறப்ப கொஞ்சமாக நெய் ஊற்றி உருண்டை பிடிச்சிங்கன்னா நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும்.